இன்றைக்கி அம்முக்குட்டியோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். அம்முக்குட்டிக்கு இன்னும் 6 டேஸில் 8 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. அவங்களுக்கு பியூரி மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கடிச்சு மென்று சாப்பிட தான் பிடிச்சிருக்கு. ஸோ அது மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட்லட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கைப்பிடி முளை கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். 2 பொட்டேட்டோ எடுத்து ஸ்கின் அவுட் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். கூல் டவுன் ஆன உடனே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், மஞ்சள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிவிட்டேன். கரம் மசாலா அம்முக்குட்டிக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக துருவி வச்ச கேரட், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல்லில் கட்லட் ஷேப்புக்கு போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்து அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். அம்முக்குட்டிக்கு நான் சால்ட் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணேன். அம்முக்குட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் கிச்சனில் வேலை செய்யும்போது டிவி ஆனில் தான் இருக்கும். 2 பேரும் டிவி பார்த்துட்டு விளையாடிட்டுருப்பாங்க. அம்முக்குட்டி இப்போ சாங்ஸ் கேட்டால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாங் போட்டு விட்டேன். தீக்ஷனும் அம்முக்குட்டியும் டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் இதை குக் பண்ணி முடிச்சுட்டேன். அம்முக்குட்டிக்கு ஊட்டி விட்டேன். நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. மீதி இருக்க மிக்ஸில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நானும் தீக்ஷனும் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்து கண்டிப்பாக ட்ரை